அப்படியே நம்ம வீடியோ கொஞ்ச நேரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் a plus b equal to 5 கொடுத்துட்டாங்க. abயோட வேல்யூ 6ன்னு கொடுத்து a cube minus b cube ஓட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, a equal to 6/b ன்னு எடுத்து அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. அது ரொம்ப டிலே ஆகும். இது SSCல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின். இது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னா, a and b ரெண்டு வேல்யூ கூட்டும் போது எந்த ரெண்டு வேல்யூ கூட்டும் போது 5 வரும்னு சொல்லி பாருங்க. பக்கத்தால இருக்க நம்பரா ஃபர்ஸ்ட் பாருங்க. 3 and 2 கூட்டும் போது நம்மளுக்கு 5 வருதா, 3 plus 2 5 வருது. அதே போல இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா இந்த வேல்யூ வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. 3 into 2 இன்டூ பண்ணோம்னா நம்மளுக்கு 6 வருதா, ஆட் பண்ணா 5 வருது. அதே நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 6 வருது. அப்படின்னா a ஓட வேல்யூ என்னவா இருக்குங்க, 3, b ஓட வேல்யூ என்னங்க, 2. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. இது போல ஈஸியா இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமோ அது போல நீங்க பார்த்துட்டீங்க. செம்ம ஈஸியா ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்க, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ a கூட தான் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க, 3 கியூப் மைனஸ் b கூட தான் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க, 2 கியூப். 3 கியூப்போட வேல்யூ என்னங்க, 27. 27 மைனஸ் 2 கியூப்போட வேல்யூ என்னங்க, 8. இப்போ மைனஸ் பண்ணீங்க என்னங்க வருது, 19 வருதா. 19 தான் ஆன்சர். இதே போல சம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணீங்க. அது உங்களுக்கான கொஸ்டின். நான் கமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பேன்.